தேர்தல் வரும்போதெல்லாம் இது இலவசமா இல்ல நலத்திட்டமா அப்படின்ற விவாதம் எப்போதுமே வரும். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் தாக்கல் செஞ்ச மனுவை விசாரிக்கும் போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆரோக்கியமான விவாதத்திற்காக உங்க கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் இல்ல, நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களையும் அப்சர்வ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன கருத்துதான். ஃபர்ஸ்ட், பல மாநிலங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பெரிய பெரிய நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இந்த போக்கு இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்? இது நாட்டோட நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காதான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. செகண்ட், மின்சார கட்டணம் செலுத்த முடியும் ஒருவருக்கும் உண்மையிலேயே பின்தங்கிய ஒருவருக்கும் வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரியான திட்டங்கள் கொடுக்கிறது சரியா? நல்ல அரசுனா பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்யணும், அது உங்களுக்கு புரியுது. ஆனா வசதி உள்ளவர்களுக்கும் அதே மாதிரியான திட்டங்கள் கிடைக்கும் போது இது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸா மாறிடுமோ அப்படின்னு நீதிமன்றம் கவலை தெரிவிச்சிருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு மாநிலத்துக்கு வருவாய் அதிகமா இருந்தாலும் அந்த பணத்தை சாலை, மருத்துவமனை, பள்ளி போன்ற வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய கடமை இல்லையா? தேர்தல் நேரத்துல மட்டும் உணவு, உடையெல்லாம் தொடர்ந்து விநியோகம் செய்யறது என்ன மாதிரியான கலாச்சாரத்தை உருவாக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், நீதிமன்றம் சொல்றது ரொம்ப சிம்பிள். ஒரு சேவையை பயன்படுத்தினா அதுக்கான கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்றதுதான் அடிப்படையான கொள்கை. லாபம் எடுக்க சொல்லல, ஆனா கட்டணத்தை செலுத்த முடிஞ்சவங்க கிட்ட இருந்து குறைந்தபட்சம் செலவையாவது மீட்டெடுக்க வேண்டாமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன்னொரு முக்கியமான கேள்வி, காலையில இருந்து நிறைய இலவசங்கள் கொடுக்கும் போதும் நிறைய கேஷ் டிரான்ஸ்பர் பண்ணும் போதும் இது எல்லாமே கிடைச்சா ஏன் வேலை செய்யணும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் போயிட மாட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம சொல்லணும். அனைத்து நலத்திட்டங்களையும் இலவசங்களையும் மக்களை வேலை செய்யாம இருக்க வைக்குதுன்னு நாம சொல்ல முடியாது. பிரச்சனை இங்க உதவி கொடுக்கறதுல இல்ல, பிரச்சனை யாருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு காலம் கொடுக்கிறோம், இதனால உண்மையிலேயே இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு டேட்டாவை பார்த்து ரிவ்யூ பண்றோமா இல்லையா அப்படின்றதுலதான் இருக்கு. டைம் லிமிட்டே இல்லாம தொடர்ந்து ஒரு பிளானை கண்டினியூ பண்ணும் போதுதான் பிரச்சனை வருதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நெக்ஸ்ட், மாநிலங்கள் ஏற்கனவே பற்றாக்குறையில இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பணம்லாம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் நீண்ட கால திட்டங்களுக்கு பயன்படுத்த வேணாமா அப்படின்னு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. இறுதியா சொல்லணும்னா, கண்மூடித்தனமா எல்லாருக்கும் இலவசம் கொடுத்தா அது பொருளாதாரத்துக்கு பாதிப்பு தான். ஆனா அதே நேரத்துல எல்லா திட்டங்களையும் நாம தவறுன்னு சொல்ல முடியாது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு அரசு கண்டிப்பா உதவி செய்யணும். ஆனா வசதி உள்ளவர்களுக்கு கொடுப்பது சரியான கொள்கை இல்லைன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நலத்திட்டம் இருக்கட்டும், ஆனா அது வேலை வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உருவாக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காங்க. உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.